வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெரிலாகில் நார் கேட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நார் கேட்டோட ஆக்சுவல் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர் கேட் ஃபாலோட் பை அன் இன்வெர்ட்டர் ஆர் நாட் கேட். ஸோ ஆர் கேட் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒன்னாக இருந்தாலும் நமக்கு வரப்போகிற அவுட்புட் ஒன்னாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 0 1 1 0 இல்லை 1 1 எதாக இருந்தாலும் நமக்கு வரப்போகிற அவுட்புட் ஒன்னாக தான் இருக்கும். பட் இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபாலோட் பை அன் இன்வெர்ட்டர்ன்றதால 0 1 1ன்றது எனக்கு 1 0 0ன்னு மாறப்போகுது. அதாவது நான் அவுட்புட்ஸை இன்வெர்ட் பண்ண போகிறேன். அதனால தான் இது பேர் நார் கேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதோட ட்ரூத் டேபிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கோடிங் பார்ட் பற்றி போவோம். ஸோ கோடிங் பார்ட்டில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆஸ் யூஷுவல் 2 டிசைன் அண்ட் சிமுலேஷன் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைம் ஸ்கேல்ன்றது யூஸ் பண்ணுறேன். 1ns/1ps யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் செகண்ட் வேரியேஷன்ஸ். நான் எவ்வளோ செகண்டில் எனக்கு கேப்ஸ் இல்லை டிலேஸ் இருக்க போகுது அப்படின்றது. அதுக்கப்புறம் மாடியூல் பற்றி பார்க்க போகிறோம். மாடியூலில் நான் நார் கேட்டுன்ற ஒரு நேமை டிஃபைன் பண்ணிக்கிறேன். உள்ள இன்புட் அண்ட் அவுட்புட் பற்றி போட போகிறோம். போட்டுட்டு நம்ம அடுத்து அசைன் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நார் கேட்னா என்னென்னு. ஆர் கேட் ஃபாலோட் பை அன் AND. ஸோ ஆர் கேட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் ஏ டிஜிட்டல் ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பி இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாலோட் பை அன் இன்வெர்ட்டர்ன்றதால ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு இன்வர்ஷன் சிம்பிள் போட்டுடுறோம். ஸோ ஒய் ஈக்குவல்ஸ் இன்வர்ஷன் ஆஃப் ஏ டிஜிட்டல் ஆர் பி போட்டுட்டு செமிகோலன் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம். இவ்வளோ தான் எனக்கான டிசைன் ஃபங்க்ஷன். போட்டுட்டு என் மாடியூல் போட்டுடுறோம். ஸோ எனக்கு மாடியூல் எண்ட் ஆகிடும். அடுத்து நம்ம சிமுலேஷன் பார்ட் போகலாம். ஸோ சிமுலேஷன் பார்ட்டில் ஆஸ் யூஷுவல் டைம் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு மாடியூல் நேம் யூஸ் பண்ணுவோம். நார் கேட் டிபினா டெஸ்ட் பெஞ்ச் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெஜிஸ்டர்ஸில் ஏபியும் ஒயரில் ஒய்யும் இருக்க போது இதுதான் நம்மளோட இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். ஸோ இன்புட் அவுட்புட் டிஃபைன் பண்ண பிறகு நான் என்னோடய டிசைன் மாடலான நார் கேட்டை இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதோட நேமை மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணால் போதும். அதோட வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு தானாக வந்துடும். இந்த யூனிட்டை நான் டிசைன் பண்ணணும். ஸோ இதை நான் ட்ரெயின் பண்ணணும். அப்படின்னா UUT அப்படின்னு போட போகிறேன். யூனிட் அண்டர் டெஸ்ட் போட்டுட்டு இதுக்கான வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ எனக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, A B Y இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறணும். அப்படின்றதால .A ப்ராக்கெட்டில் A கமா .B ப்ராக்கெட்டில் B கமா .Y ப்ராக்கெட் Y போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பெஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக இனிஷியல் பிகின்ற கண்டிஷன் கொடுக்குறேன். இனிஷியல் பிகின்ற கண்டிஷன் கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா, நான் டிஸ்பிளே பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணணும். ஸோ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி மானிட்டர்ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். கொடுத்த பிறகு எனக்கு உள்ள என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அதை நான் %Bயில் கொடுக்க போகிறேன். ஸோ %Bயில் கொடுத்தா எனக்கு பைனரி வேல்யூஸில் வரும். பைனரி வேல்யூஸில் வந்த பிறகு கமா போட்டு A, B, Yன்னு போடுவேன். ஸோ இதால் எனக்கு எல்லா இன்ஸ்டன்ஸுமே மானிட்டராக ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் எனக்கு மொத்தம் 4 இன்ஸ்டன்சஸ் தேவைப்படும். இப்போ A, Bலேயே 0 0 0 1 1 0 1 1ன்னு தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஹேஷ் போட்டு 10 போட போகிறோம். இந்த ஹேஷ் போட்டு 10 போடுறது என்னென்னா, நமக்கான டைம் ஸ்பேஸ். ஒரு இன்புட்டுக்கும் இன்னொரு இன்புட்டுக்கும் நான் எவ்வளோ டைம் டிலே கொடுக்க போகிறேன், அடுத்தடுத்த வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா நடுவில் எவ்வளோ டிலே இருக்கணும் அப்படின்றது. ஸோ 10 nanoseconds இருக்க போகுது. ஸோ ஒரு 10 nanosecondsக்கும் எனக்கு ஒரு இன்புட் ஃபாலோ ஆக போகுது. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டாலர் சிம்பிள் ஃபினிஷ் யூஸ் பண்ணுறோம். ஃபினிஷ் யூஸ் பண்ணால் நமக்கு அந்த கம்ப்ளீட் இன்ஸ்டன்ஸ் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு எண்ட் கொடுக்குறோம். இந்த எண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிகின்கானது. கீழே வர எண்ட் மாடியூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மாடியூலுக்கானது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நம்ம அடுத்து சிமுலேஷன் பார்ட்டுக்கு போகலாம். சிமுலேஷன் பார்ட் பார்க்கணுன்னா ஃப்ளோ நேவிகேட்டருக்கு போகிறோம். இது நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்க போது. ஃப்ளோ நேவிகேட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரன் சிமுலேஷன் இருக்கும். இந்த ரன் சிமுலேஷனில் ரன் பிஹேவியரல் சிமுலேஷன் இருக்கும். அந்த பிஹேவியரல் சிமுலேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வேவ் ஃபார்ம்ஸ் தெரியும். டிஃபால்ட்டாக க்ரீன் கலர் வேவ் ஃபார்ம் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் நம்மளோட அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்றது. நார்மல் லைன் வந்தால் அது 0, கொஞ்சம் எலிவேட்டடாக வந்தால் அது 1. ஸோ இதை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும் எது 0 எது 1ன்றது. ஸோ நமக்கு நேம்ஸ் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், அது பக்கத்தில் நமக்கு வேவ் ஃபார்ம் தெரியும்.
ஸோ எனக்கு வேவ் ஃபார்ம் சிமுலேஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆர்டிஎல் டிசைன் சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் லெவல். இதுக்கு கீழே ஓப்பன் எலாபரேட் டிசைன் இருக்கும். அந்த எலாபரேட் டிசைனை ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு நம்மளோட ரியல் ஆர்டிஎல் டிசைன் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆர் கேட் ஃபாலோட் பை அன் நாட் கேட். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஏபின்ற இன்புட் இருக்கும். அந்த இன்புட்க்கு அப்புறம் நமக்கான ஆர் கேட் இருக்கும். அந்த ஆர் கேட் ஃபாலோ பண்ணியே நமக்கு ஒரு இன்வெர்ட்டர் இருக்க போகுது. இந்த இன்வர்ஷனுக்கு அப்புறம் வர அவுட்புட் தான் எனக்கு நார் கேட்டோட அவுட்புட்டாக இருக்கும். அதுதான் நம்மளோட ஒய். ஸோ உங்களுக்கு இந்த நார் கேட்டோட ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.